ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 10/2/2024 சோபகிருது ஆண்டு தை 27. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகாலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை, மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 33 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:23 வரை திருவோணம், பின்பு இரவு 10:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:40 மணி வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:34 வரை நாகவம், பின்பு மாலை 3:57 வரை கிம்ஸ்துக்னம், பின்பு பவம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆர்வம் உள்ள நாளாக அமையும். ஆர்வம்னா எப்படின்னா, உறவினர்களுடன், நண்பர்களுடன் ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு டீலர்ஷிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி செய்யணும், ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. அதனால அவங்க கூட நீங்க இந்த முயற்சியை சுமூகமா பேசி தீர்த்து MOU நல்லபடியா போட்டுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த அமைப்பு நல்ல விதமான பலனை தரும். அட்வொகேட்ஸ் இந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு புதிய வழக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. அதனால அட்வொகேட்ஸ் எல்லாருமே இந்த நாளை ஒரு நல்ல நாளா எடுத்துட்டு உங்களோட வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அமைப்பான நாளாகவும், அந்த வழக்கு பிற்காலத்துல ஒரு வெற்றியுடன் நீங்க வாகை சூடுற மாதிரி ஒரு நாளாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு நண்பர்களுடன் ஆரவாரமாக சந்தோஷமாக இருக்கிற நாளாக இருக்கும். அதே போல உங்க நண்பர்கள்லாம் உங்ககிட்ட ரொம்ப சகஜமா பழகுற மாதிரி ஒரு நல்ல முனைப்போட இருப்பாங்க. அதனால இந்த நாளை உங்க நண்பர்களுடன் சந்தோஷமாக அமைச்சுக்குங்க. உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள் உங்ககிட்ட எனக்கு நிறைய பண உதவி வேணும், நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. ஆனா அவங்க கேட்கிற பணத்தை உங்க கையில இருந்தா மட்டும் கொடுங்க, கடன் வாங்கி தரக்கூடாது. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அந்த ஹெல்ப்பை பண்ணாதீங்க. புத்திசாலித்தனமா வெளியில வர்றது நல்லது. பரிகாரம்: மாங்காட்டு காமாட்சி அம்மன். மாங்காட்டு காமாட்சி அம்மனை மனப்பூர்வமா மானசீகமா மனதார வேண்டிக்குங்க. அப்படியே வேண்டிட்டு இருக்கும் போது சென்னையில இருக்கிறவங்க மாங்காடு பக்கத்துல இருந்தீங்கன்னா அம்பாலை தரிசிச்சுட்டு வாங்க. தரிசனம் பண்ணும் போது வெறுங்கையோட போவாதீங்க. சாமந்தி பூவை எடுத்துட்டு போயிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம மாங்காடு கோயிலுக்கு நாங்க போக முடியல அப்படி என்ன இருக்கிறவங்க எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க சாமந்தி பூவை கொடுத்து பேரு, நட்சத்திரம், ராசி இதெல்லாம் குடும்பத்தோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் மிகவும் லாபமாகவும் அம்பாளுடைய
பரிபூரண அருளும் கடாட்சகம் உள்ள நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல அம்பு போன்ற ஒரு பொருள் தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வெற்றி. அதனால அம்பு வருது, நமக்கு ஏதோ கெடுதல் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது அர்ஜுனரோட அம்பு. அந்த அர்ஜுனரோட அம்பு எப்பயும் கனவுல வந்தா அது வெற்றி தான். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாகவும் அமைஞ்சு அந்த அம்பாலோட அனுகிரகமும் அருளும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.